السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு உயிரினமாக பிறந்து மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பிணங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குகின்றது. வாப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, இது மாதிரியான நிறைய உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்குகின்றது. அதில் ஒரு முக்கியமான ஒரு உறவு, எல்லா நபர்களுக்கும் இந்த உறவு இல்லாமல் இந்த வாழ்க்கை முழுமை பெறாது. அந்த உறவுதான் நட்பு என்கின்ற உறவு. நட்பு என்கின்ற ஒரு உறவு. யாரும் யாருடனும் நட்பு பாராட்டாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிப்பது இல்லை. யாரோடு ஒருவரோடாவது நாம் நண்பர்களாக இருந்து கொண்டுதான் இருக்குகின்றோம். அல்லாஹு தஆலா சில உறவுகளை பார்த்து அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சில உறவுகளை மட்டும்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உறவுகள் வெறும் பூமியோடு நிற்பதில்லை, இந்த இன்மையோடு நிற்பதில்லை. நாளை மறுமை வரைக்கும் அந்த உறவுகள் உங்களை தொடர்ந்து வரும் என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். என்னென்ன உறவு?
சில உறவுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். முதல் விஷயம், உதுகுலுல் ஜன்னத வ அன்தும் அஸ்வாஜுகும் துஹபரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிகளும் சந்தோஷமாக சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லி காட்டுகின்றான். கணவன் மனைவி என்கின்ற உறவு வெறும் இந்த பூமிக்கு மட்டும் சொந்தமான உறவு இல்ல, நாளை மறுமையிலும் அவர்கள் ஒன்றாக சுவனத்திற்குள்ளாக நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅதும் துர்ரியதம் பீமானல் ஹக் அல்ஹிக்னா பிஹிம் துர்ரியதிஹிம் வமா வஆதனாகும் மன் அமலிஹிம் மன் ஷைஇ குல்லி அம்ரி பிமா கஸப ரஹீன். அதாவது இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய யாருக்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் இருக்குகின்றார்களோ, யாருக்கெல்லாம் உங்களுக்கு சந்ததிகள் இருக்குகின்றார்களோ, அப்படிப்பட்ட சந்ததிகள் அவர்களுடைய பெற்றோர்களை அவருடைய மூதாதையர்களை பின்பற்றி சத்திய மார்க்கத்திலே நிலைத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒன்றாக்கி வைக்கின்றான். மூன்றாவதாக நல்ல நண்பனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட நண்பனை அல்லாஹ் தஆலா நாளை சுவனத்திலே ஒன்றாக்கி வைக்கின்றான். நரகவாசிகள் சொல்வார்களாம், யா வைலதா, எங்களுக்கு வந்த நாசமே, யா வைலதா லைலதானி லம் அத்தஹத ஃபுலான ஹலீலா, இப்படி ஒரு மோசமான நண்பர்களை நாங்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் நாங்கள் நரக நெருப்பிலே இருக்குகின்றோமே என்பதாக நாளை நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சில உறவுகள் தான் நாளைக்கு நமக்கு மறுமை வரைக்கும் நீடிக்கக்கூடிய உறவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உறவுகளில் ஒரு உறவுதான் நட்பு என்கின்ற உறவு. இந்த நட்பு என்கின்ற உறவை அல்லாஹ் தஆலா அதிகமாக குர்ஆனிலும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்குகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு காரணமாக நாம் ஒருவரோடு நட்பு கொள்கின்றோம். நிறைய நண்பர்களை வச்சிருக்கோம். இன்னைக்கு அதிகமா நண்பர்களை வச்சிக்கிறது இன்னைக்கு பெருமைப்படுகின்றோம். ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், 5000 நண்பர்கள், அவ்வளவுதான் லிமிட்டே கொடுத்திருக்காரு. யாரு? மார்க் ஜுக்கர்பர்க் 5000 நண்பர்கள் தான் லிஸ்ட் கொடுத்துருக்காப்ல. நம்ம என்ன பண்றோம், 5000 நண்பர்கள் எனக்கு ஃபேஸ்புக்ல இருக்காங்க, ஆனா கூட இருக்கவங்களோட அதிகமா பேசுறது கிடையாது. அதிகமா நம்ம பழகிறவங்களோட அதிகமான நட்பு வட்டத்துல அதிகமா பேசுறது கிடையாது. ஊர் பேரு தெரியாதவங்களெல்லாம் இன்னைக்கு நண்பர்களாக ஃபாலோவர்ஸாக ஆக்கி வச்சிருக்கோம். ஆனால் இஸ்லாம் 3 வகையான நட்பை சொல்லி காட்டுகின்றது. 3 வகையான நட்பு. இதில் முதல் வகையை இஸ்லாம் வரவேற்கின்றது. அதற்கு எந்த ஒரு தடுப்பையும் அல்லாஹ் தஆலா போடவில்லை. இரண்டாவது வகையை அல்லாஹ் தஆலா ஒரு மேல்மட்டமாக சொல்லி காட்டுகின்றான், உயர்வானதாக சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவது வகையான நட்பை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது, தடுக்குகின்றது. அது என்ன 3 வகை? முதல் வகை, இன்னைக்கெல்லாம் அதிகமாக நட்பு கொள்ளக்கூடிய ஒரு வகை. ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒருவரிடம் பொருளாதாரம் இருக்கும், ஒருவரிடம் நல்ல ஒரு பண்புகள் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், கல்வி இருக்கும், அதன் காரணமாக ஒரு துறை சார்ந்த நட்பு இருக்கும். ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரே மாதிரியான கல்லூரிகளில் படித்திருப்பார்கள், ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்க, ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக நட்பு ஏற்பட்டு, ஒரு காரணத்தினால் நட்பு ஏற்பட்டிருக்கும். இந்த இது போன்ற நட்பை இஸ்லாம் தடுக்கவில்லை, வரவேற்கின்றது. ஆனால் எதுவரைக்கு இதற்கு இஸ்லாம் ஒரு எல்லையை வைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக ஏற்படக்கூடிய நட்பிற்கு இஸ்லாம் ஒரு எல்லை கூட, ஒரு பவுண்டரி வச்சிருக்கு. என்ன பவுண்டரி அப்படி என்று சொன்னால், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த நட்பு முக்கியமா அல்லது இந்த மார்க்கம் முக்கியமா என்கின்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரம், நட்பை விட்டு மார்க்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும். இந்த நட்பு முக்கியமா
அல்லாஹ் முக்கியமா என்று சொன்னால் நட்பை விட்டுவிட்டு மார்க்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும், அல்லாஹுவை தூக்கி பிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக நடப்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கலாம். இந்த முதல் வகையை இஸ்லாம் வரவேற்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட நட்பிற்கு இஸ்லாம் ஒரு வரைவிலக்கணத்தை தருகின்றது. இரண்டாவதாக, ஒரு நட்பிற்கு பின்னால் எந்த ஒரு காரணமும் இருக்காது, எந்த ஒரு அழகும் இருக்காது, எந்த ஒரு பொருளாதாரமும் இருக்காது, எந்த ஒரு பதவியும் இருக்காது, எந்த ஒரு காரணத்திற்கும் இல்லாமல் ஒரே காரணம், அல்லாஹ்விற்காக ஒருவரை நட்புக்குள்ளாக ஆக்குவது. காரணம் என்னவா இருக்கும்? அவருடைய செயல்பாடுகள் மார்க்கத்திற்காக இருக்கும், மார்க்கத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இருப்பார், மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவராக இருப்பார், மார்க்க விஷயங்களில் மும்முரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார். இப்படிப்பட்டவரை அல்லாஹ்வுக்காக நேசித்து அவரை நட்பு கொள்கின்றதே, இப்படிப்பட்ட நட்பை இஸ்லாம் மிக உயர்வாக சொல்லி காட்டுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்தன் யுதுல்லஹுமுல்லாஹு ஃபில் லலாலஹு யௌமு லா லில்லா லிலாலஹு. நாளை மறுமை நாளிலே, நிழலே இல்லாத மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தருகின்றான். அந்த அர்ஷினுடைய நிழலை தரக்கூடிய 7 நபர்களில் அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை தருகின்றான். அதில் ஒரு கூட்டம் ரிஜாலன் துஹாபு ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட மக்கள். மன் இஜ்திமா அலா தாஅத்தன் அல்லாஹு முஹிப்பத்தஹு வ தஃப்ரீகன் அலா தாலிக. அல்லாஹ்வுக்காகவே 2 நண்பர்கள் இணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரியக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே நம்முடைய தலைகளுக்கு மேலாக சூரியன் இருக்கக்கூடிய நேரம், எங்கேயுமே நிழல் இருக்காது, அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழலை தருகின்றான். அதில் ஒரு கூட்டம் தான் அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்த மக்கள். அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட மக்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்த மக்கள் இருக்குகின்றார்களே, இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தருகின்றான். அதிகமாக இதை பற்றியாக அதிகமான விஷயங்கள் இருக்குகின்றது. வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் நட்பு கொண்டிருக்க கூடாது. ஒரே காரணம் அல்லாஹுவாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன், இந்த மார்க்கத்துக்காக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைக்குகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்பான். ஐனல் முத்தஹாபூன பிஜலாலைன், என்னுடைய கண்ணியத்திற்காக யார் நட்பு கொண்டீர்கள் என்பதாக கேட்கக்கூடிய நேரம் சில நபர்கள் மாத்திரம் முன்னே வருவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷினுடைய நிழலை தருகின்றான் என்பதாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபுகளே பதிவு செய்கின்றார்கள். அதே ஹதீஸுக்கு பின்னால் அடுத்தபடியாக ஒரு ஹதீஸ், நாளை மறுமை நாளிலே அந்த அரிசிக்கு அருகாமையிலே சில நபர்கள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெளுத்தவர்களாக, முகங்கள் எல்லாம் வெளிச்சமுடையவர்களாக, அவர்களுடைய உடல்கள் எல்லாம் வெளிச்சம் உடக்கூடியதாக இருக்கும். அவர்கள் ஒரு மேடைக்கு மேலாக அமர்த்தப்பட்டிருப்பார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்பார்களாம், அங்க இருக்கக்கூடிய ஷஹீதுகள் இருக்கலே, உயர்ந்த அந்தஸ்து ஷஹீதுகள், இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகள், இஸ்லாத்தினுடைய இறை தூதர்கள், நபிமார்கள், அவங்களாம் கேட்பாங்களா, உங்களை யாரு, எதற்காக இவர்களுக்கெல்லாம் இவங்களுடைய முகங்கள் எல்லாம் பளிச்சென்று இருக்குது, இவங்களுடைய முகங்கள் எல்லாம் என்ன காரணம்,
இவர்களுடைய முகங்கள், இவர்களுடைய உடல்கள் எல்லாம் வெளிச்சம் வருகின்றது. இவர்களுக்கு ஏன் இவ்வளவு அந்தஸ்து, ஒரு மேடைக்கு மேலாக அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக கேட்கும் பொழுது, மலக்குமார்களிடம் கேட்கும் பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், இவர்கள் தான் தஹாபூன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசித்துக் கொண்ட மனிதர்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இணக்கமாக இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் எல்லாம் நேசம் கொண்டார்கள். அதன் காரணமாக இந்த பூமியிலே அவர்கள் அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இந்த நட்பிற்கு எந்த அளவிற்கு இஸ்லாம் இன்னும் மேலூட்டமாக சொல்லுகின்றது என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கிதாபிலே, நம்முடைய எல்லா பள்ளிவாசல்களிலே இருக்குது புகாரி ஷரீஃப், ஜும்மா என்கின்ற ஒரு தலைப்பிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. எப்படிப்பட்ட ஹதீஸ்? எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜும்மா தொழுகையை யாரும் விடலாமா? தொழுகை விடலாமா? ஏதாவது ஒரு தொழுகையை விட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? திரும்ப அந்த தொழுகையை எடுத்து தொழுகணும். ஆனா ஜும்மாக்கு ஒருத்தர் போகல, 3 ஜும்மாக்கு ஒருத்தர் போகலன்னா அவர் யாரு? ஆனால் ஒருவர் ஜும்மாவுக்காக பயணப்படுகின்றார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர், 2 நபர்கள், அல்லாஹ்வுக்காக நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர் உடம்பு முடியாம இருக்கார், நோயாளியாக இருக்குகின்றார். அவரை பார்ப்பதற்காக ஒருவர் சென்றார் என்று சொன்னால், அந்த நேரத்திலே அவரை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய நேரம் ஜும்மாவினுடைய வக்து விடப்படும் என்று சொன்னால், அந்த இடத்திலே அவருக்கு பாவம் எழுதப்படாது என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்கின்றார். வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிடையாது. எதுக்காக? அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய மனிதர் நோயாளியா இருக்காரு, அந்த நோயாளியை போய் சந்திப்பதற்காக ஒருவர் பயணப்படுகின்றார். அந்த நேரத்திலே ஜும்மாவினுடைய வக்தை அவர் விடுகின்றார் என்று சொன்னால், அந்த நேரம் அவருக்கு அந்த இடத்திலே பாவம் எழுதப்படாது என்பதாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம், ஏதோ காரணங்களுக்காக எத்தனையோ நட்புகளை நாம் வைத்து இருக்கின்றோம். யார் கூடயோ நட்பு பாராட்டுறோம், யாரையெல்லாமோ நாம் நண்பர்கள் என்பதாக சொல்லிக் கொள்கின்றோம். இது போன்ற நட்புகளை தான் இஸ்லாம் சிறந்த நட்பு என்பதாக சொல்லி காட்டுகின்றது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வரலாற்று, அவங்களுடைய ஹதீஸ் கிதாபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோர் காலத்தில் நடந்த ஒரு வரலாறை அந்த ஹதீஸிலே ஹதீஸாக சொல்லுகின்றார்கள். முன்னோர் காலத்திலே 2 நண்பர்கள், அந்த 2 நண்பர்களும் வெவ்வேறு ஊர்களிலே தூர தொலைவிலே இருக்குகின்றார்கள். இருவரினுடைய நட்புக்கு காரணம் அல்லாஹ் மட்டும்தான். இந்த மார்க்கத்திற்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக அவர் ஒரு நண்பரை நேசிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்திலே தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக ஒரு நண்பர் பயணப்பட்டு, தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக பயணப்பட்டு அப்படி போறார். போகக்கூடிய நேரம் திடீர் என்பதாக அந்த இடத்திலே ஒரு மலக் மனித ரூபத்திலே வருகின்றார். வந்துட்டு கேட்கிறாரு, இப்ப அவசரமா போறீங்களே, என்ன காரணம்? என்ன காரணத்தினால் நீங்க பயணப்பட்டு போறீங்களே, ரொம்ப அவசரமா போற மாதிரி இருக்குதே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அந்த நண்பர் சொன்னாராம், நான் என்னுடைய நண்பனை சந்திப்பதற்காக செல்லுகின்றேன். அப்ப அந்த மலக்காக இருக்கக்கூடிய அந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக் கேட்கின்றார்கள், ஏதோ அவர் உங்களுக்கு கடன் தரணுமா, வேறு எதுவும் ஒரு பொருளாதார காரணமா, வேறு எதுவும் ஒரு காரணத்திற்காக அவரை சந்திக்க போறீங்களா, என்ன காரணத்தினால நீங்க அவர் கூட நட்பு ஏற்பட்டது என்பதாக கேட்கக்கூடிய நேரம் அந்த நண்பர் சொல்லுவாராம், எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாங்கள் நட்பு கொள்ளவில்லை, ஒரே காரணம் துஹிப்பூன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேசம் கொண்டோம், அல்லாஹ்வுக்காக அவரை பார்க்கணும்னு நான் பயணம் பண்றேன்,
அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அந்த மலக் சொல்லுவாரா, இன்னி நிச்சயமாக அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு தூதன். அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அதுவரை நீங்கள் நேசித்தீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்குகின்றான் என்பதாக. அல்லாஹ் ஒருவரை நேசிக்கணும்னா எவ்வளவு காரணம் இருக்கு. இந்த காரணம் தெரியுமா நமக்கு? அல்லாஹ் ஒருவரை நேசிக்கணும், நமக்கு அல்லாஹ் பிடிக்கும், அல்லாஹ்க்கு நமக்கு பிடிச்சிருக்கு, அல்லாஹ்க்கு நம்மளை பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? ஆனால் அந்த மலக்கு சொன்னாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மலக்கு சொன்னார்கள் அந்த நண்பரை பார்த்து, நீங்கள் அபுஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய தோழரை அல்லாஹ்வுக்காக நேசிக்குகின்றீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்குகின்றான். இனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு எவ்வளவோ நட்புகளை நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டாக திருமணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறோம்? அந்த பெண்ணுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கா, அவங்க வீட்டுல பண வசதிகள் இருக்குதா, அந்த பெண்ணுக்கு அழகு இருக்குதா, அந்த பெண்ணுக்கு கல்வி இருக்குதான்னு பாக்குறோம். அதுவே ஒரு ஆணை பார்க்கணும்னா என்ன பண்றோம்? எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நல்ல பண்புகள் இருக்குதா, அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குதா, என்ன வேலை செய்யறாரு, அவருடைய சுற்று வட்டாரம் எல்லாம் எப்படி இருக்குது என்பதாக பார்த்துதான் என்ன பண்றோம்? ஒரு பெண்ணை கொடுக்கறதா இருந்தாலும், ஒரு மாப்பிளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தாலும் என்ன பண்றோம்? இவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நட்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக யார் கூடனாலும் நட்பாயிடுறோம். ஒருத்தர் சிரிச்சா உடனே அவரை நண்பராக்கி விடுகின்றோம். ஒருத்தர் ஒரு உதவியை செய்து விட்டால் உடனடியாக அவரை நண்பராக்கி விடுகின்றோம். இப்படிப்பட்ட நட்பை இஸ்லாம் எப்படிப்பட்ட நட்பு கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுகும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளை மறுமை நாளிலே இந்த பூமியிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக ஆகிவிடுவார்கள். யார் இந்த உலகத்திலே முத்தகீன்களாக இறையச்சம் உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களை தவிர. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், பல்வேறு நபர்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நண்பர்களாக தேர்ந்தெடுத்துறோம். இந்த நட்பு என்பது எந்த அளவிற்கு வருகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஹிபுஹு இல்லா முஃமினன். உங்களுடைய நண்பர்களை, முஃமின் இல்லாத நண்பர்களை நீங்கள் நண்பர்களாக மாற்றாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரை நட்பு கொள்கின்றீர்களோ அவர்களுடைய மார்க்கத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். மார்க்கம்னா நான் முஸ்லீமா இருக்கேன், என் நண்பர் காஃபிரா இருக்காரு, அதனால நான் அவரோட காஃபிராவா போயிட்டேன் அப்படி கேட்க கூடாது. அவரோட பழக்க வழக்கங்கள் அப்படி நமக்கு ஒட்டிக்கிறோம். அவரோட நம்ம என்ன பண்ணுவோம்? பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி மாறும். ஒரு நல்ல நண்பனோட சேரக்கூடிய நேரம் அவர் பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஒட்டி வரும். ஒரு கெட்ட நண்பனோடு, ஒரு இறையச்சம் இல்லாத ஒரு நண்பனோடு இருக்கக்கூடிய நேரம் அவன் சொல்லுவான், வா மாப்பிள்ள படத்துக்கு போவோம்னு கூப்பிடுவோம், வா மாப்பிள்ள எங்கேயா போவோம்னு சொல்லி எங்கேயா கூப்பிட்டு போவான். அதனுடைய விளைவை இங்கு நாம் உணர மாட்டோம், நாளை மறுமையில் தான் உணர்வோம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தர் விற்கிறவ மாதிரி, கஸ்தூரியை விற்பவனை போன்று. ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு கொல்லனினுடைய உலைகளை வச்சு இரும்பு தட்டுவாங்கல்ல கொல்லன், அப்படிப்பட்டவனுக்கு உதாரணம் என்பதாக சொன்னார்கள். காரணம், ஒரு நல்ல நண்பனோடு இருக்கிறோம், அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்கு அப்படி ஒட்டிக்கிறோம். இப்போ ஒரு அத்தர் கடைக்கு போறோம், அத்தர் வாங்கி நம்ம வாங்கிட்டு வரல, அவங்களோட நின்று பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம அத்தர் பூசி இருக்க மாட்டோம். வீட்டுக்கு வருவோம், மனைவி கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, அத்தர் தேய்ச்சிட்டு வந்தியா, சென்ட் போட்டிருக்கியான்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சென்ட் போட்டு வந்திருக்கியான்னு கேட்பாங்க.
அத்தர் தேய்ச்சிட்டு வந்திருக்கியான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், தேய்ச்சிருக்க மாட்டோம். அந்த அத்தர் விற்கக்கூடியவரோடு நின்றிருப்போம், அவரோட பேசிக் கொண்டிருந்திருப்போம். அவரோடு இருந்த அந்த நறுமணம் நம்மோடு ஒட்டி அப்படி நம்ம கூட வந்துடும். இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு கொல்லனோடு நாம் பேசிக்கொண்டு அவரோடு உறவாடி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்ம போய் அந்த இரும்பு பட்டறையில போயிட்டு நம்ம சம்பட்டியால் அதை அடிக்கணும் தேவையில்லை, நம்ம அந்த நெருப்பை ஊதணும் தேவையில்லை. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம முகங்கள் எல்லாம் அப்படி கரியா போயிடும், நம்முடைய ஆடைகள் எல்லாம் கரியா போயிடும். வெளியே வரும்போது பார்ப்போம், வெளியில வரக்கூடிய நேரம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க, எங்க போயிட்டு வந்த, என்ன கருப்பா இருக்குது ஆடைகள் எல்லாம், இவ்வளவு கரியா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு கஸ்தூரியை போன்று, ஒரு அத்தரை போன்று. அவரோடு பழகக்கூடிய காலம் எல்லாம் அந்த நறுமணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டே இருக்கும். அந்த வாசனம், அந்த நறுமணம் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லப்பட்டறையில் வேலை செய்யக்கூடிய கொல்லனை போன்று. அந்த கொல்லனையினுடைய அந்த உலையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கரிகள் எல்லாம் நம்முடைய முகங்களிலும் படும், நம்முடைய ஆடைகளிலும் படும். நம்ம அந்த இடத்துல வேலை செய்யாட்டினாலும் அந்த வேலை செய்ததை போன்று நாம் மாறி விடுவோம். அதனால கொல்லப்பட்டறையில் இருக்கவங்களோட நட்பு வைக்காதீங்கன்னு சொல்லலை, என்ன சொல்றோம், அதுக்கு உதாரணம் அப்படிப்பட்ட உதாரணம். கொல்லப்பட்டறையில் இருக்கிறவங்க நல்லவங்களும் இருக்காங்க, அத்தர் கடையில வேலை பார்க்கிறவங்க கெட்டவங்களும் இருக்காங்க. இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு சொல்லலை, அப்படி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொன்னார்கள், அப்படிப்பட்ட உதாரணமாக மாறிவிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபயன்துரு அஹதுக்கும் மன் யுகாலில். நீங்கள் உங்களுடைய நண்பரினுடைய மார்க்கத்தையே பின்பற்றுகின்றீர்கள், உங்களுடைய நண்பரை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில சமயங்கள்ல பெற்றோர்களால சொல்ல முடியாததை கூட நண்பர்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். பெற்றோர்கள் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நண்பர்கள் நமக்கு சொல்லி நம்மளை திருத்துவாங்க. 25 வருடங்கள் 30 வருடங்கள் பெற்றோர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்களால சில விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லி திருத்த முடியாது. அந்த பெற்றோர்களே சில நேரத்துல நம்முடைய நண்பர்களை அழைப்பார்கள், அழைத்து சொல்லுவாங்க, எப்பா நாங்க சொன்னா கேட்க மாட்டான், நீ கொஞ்சம் சொல்ல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொன்னா அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் நண்பர் அதே விஷயத்தை வேறு ஒரு விஷயமாக சொல்லுவார், அதை நாம் கேட்டுக்கொள்வோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், கெட்ட நண்பர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக. இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இமாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களினுடைய தாய்மார்கள், நம்முடைய தாய்மார்கள், அவங்களுடைய மடியில் வளர்ந்த ஒரு சிறுவர் பிற்காலத்தில் இமாமாக மாறுகின்றார். ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல நீங்க நல்ல நண்பர்களை தேடுங்கள், காரணம் அவங்க நாளைக்கு மறுமை நாளில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆயத்தை வச்சு சொல்றாங்க. அந்த ஆயத்தை என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் முடியும் போது, இந்த அவர் சொல்லக்கூடிய அந்த தஃப்சீர் முடியும் பொழுது அந்த ஆயத்தை நாம் ஓதி காட்டுவோம். நீங்க ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், அவர்கள் உங்களுக்கு மறுமையில் பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி பயனளிப்பாங்க, நாளை மறுமை நாளிலே ஒரு நபர் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவிக்கப்படுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவிக்கப்படக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நுழைந்த மனிதன் ஒரு முகமலர்ச்சியோடு இல்லாமல் ரொம்ப முகம் சுருங்கிய நிலைமையிலே இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் கேட்பானா, எப்பா
என்ன உனக்கு எல்லா சந்தோஷமும் இந்த சொர்க்கத்துல உனக்கு இருக்குதே, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த சொர்க்கத்துல இருக்குது, என்ன கவலை உனக்கு? எதன் காரணமாக உன்னுடைய முகம் மலர்ச்சி அடையவில்லை என்பதாக கேட்கக்கூடிய நேரம் அந்த நண்பர் சொல்லுவாரா, யா அல்லாஹ், பூமியில எனக்கு ஒரு நண்பர் இருந்துட்டு இருந்தான், என்னோடு பயணிப்பான், நான் என்ன விஷயங்களை எல்லாம் செய்வேனோ என்னோடையே பயணித்துக் கொண்டிருந்தான், ஆனால் இப்பொழுது அவன் நரகத்திலே இருக்குகின்றான், நானோ சொர்க்கத்திற்குள்ளாக வந்து விட்டேன். இவ்வளவு காலமாக என்னோடு பயணித்த ஒரு நண்பன், என்னுடைய சுகதுக்கங்கள் அனைத்து விஷயங்களிலும் என்னோடு தோளோடு தோள் நின்ற நண்பன் இன்றைக்கு என்னோடு சொர்க்கத்திலே இல்லை. அவன் இருந்தால் என்னுடைய முகங்கள் எல்லாம் மலர்ச்சி அடையும், அவன் ஈமான் கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லக்கூடிய நேரம் இந்த சொர்க்கவாசியினுடைய முகமலர்ச்சிக்காக அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நண்பனை விடுதலை செய்து சொர்க்கத்திற்குள்ளாக உள்ளே கொண்டு வரக்கூடிய நேரம் அந்த நரகவாசிகள் எல்லாம் கேட்பாங்களா, நரகவாசியே உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, காரணம் உன்னுடைய வாப்பாவா, உன் வாப்பா தியாகியா, உன்னுடைய வாப்பா ஷஹீதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நரகவாசி சொல்லுவாரா, இல்ல என்னுடைய வாப்பாலாம் ஷஹீதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த நரகவாசியை பார்த்து அந்த நரகவாசிகள் எல்லாம் கேட்பாங்களா, அப்போ உன்னுடைய சகோதரன் ஷஹீதா, உன்னுடைய சகோதரன் உனக்காக சிபாரிசு செய்தானா? அப்ப சொல்லுவானா, அல்ல எனக்கு எந்த ஒரு சகோதரனும் கிடையாது, எந்த ஒரு சகோதரனும் ஷஹீதும் கிடையாது, தியாகியும் கிடையாது. அப்ப அந்த மக்கள் கேட்பார்களாம் நரகவாசிகள், அப்ப நபிமார்கள் உனக்கு சிபாரிசு செஞ்சாங்களா, அல்லது மலக்குமார்கள் உனக்காக துவா செஞ்சு ஷஹீதுக்கு உனக்காக சிபாரிசு செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுவானா, இல்லை, எனக்கு ஒரு உலகத்திலே ஒரு நண்பர் இருந்தான், அவனோடு நான் பயணித்தேன், அவன் சொர்க்கம் நுழைந்து விட்டான், எனக்காக அல்லாஹ்விடம் பேசினான், இன்றைக்கு என்னை சொர்க்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து விட்டான் என்பதாக சொல்லும் பொழுது அந்த நரகவாசிகள் எல்லாம் சொல்லுவார்களா, யா வைலக்கா, எங்களுக்கு வந்த நாசமே, எங்களுக்கு இப்படி ஒரு நண்பன் இல்லையே, எங்களுக்கு இப்படி ஒரு சிறந்த நண்பன் கிடைக்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, சிபாரிசுங்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் யாரை பேச வைக்கிறானோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும், நாளைக்கு பேச வைக்க முடியும். இப்படி ஒரு நண்பர் என்ன பண்றாரு, நாளைக்கு மறுமையில தன்னுடைய நண்பன் நரகத்தில் கிடக்கக்கூடிய நண்பனை சொர்க்கத்திற்குள்ளாக கையை பிடித்து கொண்டு வருகின்றார் என்று சொன்னால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நட்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், வலா சதீகோ ஹமீம், எங்கள் மீது அனுதாபமும் உள்ள ஒரு உண்மையான நண்பன் எவனுமே இல்லையே. காலு அன்னா லனா கர்ரத்தன் ஃபன்கூன மினல் முஃமினீன், எங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம், எங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, திரும்பவும் நாங்க பூமிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்க பூமிக்கு வருவோம், பூமிக்கு வந்து அதிகமான நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்பதாக அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்ததாக இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நட்புகள் கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய நட்பாக இருக்க வேண்டும். ஒருத்தரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறோம், ஒருவரை நண்பனாக ஆக்கிக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நண்பர் நமக்கு மறுமை நாள் வரைக்கும் நமக்கு பயனளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பொருளாதாரத்திற்காக, ஏதோ ஒரு பதவிக்காக, ஏதோ ஒரு இன்ப துன்பங்களுக்காக இந்த உலகத்துல ஒருத்தர் நண்பரா தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா அவர் நாளைக்கு நமக்காக மறுமையில் நிற்கக்கூடியவராக இருக்க மாட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக சிறந்த நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, அடுத்ததாக இப்படிப்பட்ட சிறந்த நட்பை எப்படி காலத்திற்கும் நீடிக்க வைப்பது, மறுமை நாள் வரைக்கும் அவரை எப்படி நம்ம நட்பாவே வச்சுக்கிறது, அதுக்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முதல் விஷயம், யாரை நேசிக்குகின்றோமோ அவர்கிட்ட போய் சொல்லணும், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லணும்.
வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில, இது மாதிரி ஒரு மஸ்ஜிது நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. மற்றொரு சஹாபி அப்படி நடந்து போறாரு. நடந்து செல்லக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், இப்ப நடந்து போனார்ல அந்த சஹாபியை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்குகின்றேன், அல்லாஹ்வுக்காக அவர் ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அப்படி சொல்லக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவர்கிட்ட அதை சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்க அதை முதல்ல போய் சொல்லுங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய நட்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன்னு நீங்க போய் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு நட்பை வெளிப்படுத்த சொன்னோம் என்று சொன்னால் பாலினத்தை மாற்றி என்ன பண்றோம், நட்பை வெளிப்படுத்துகின்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். என்ன பண்றாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்பதாக பாலினத்தை மாற்றி நட்பை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரிடம் அந்த நட்பை வெளிப்படுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இதே ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாலினங்களை மாற்றி நட்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அது போன்ற விஷயங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தோழர்கள்ட்ட இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யா அபாதர், அபூதர்ரே, இன்னி உஹிப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்குகின்றேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, முஆதே, யா முஆத், இன்னி உஹிப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்குகின்றேன் என்பதாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிற்காலத்தில் நடந்த ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவினுடைய பள்ளிவாசல்ல போய் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் ஒரு தாபியின் இப்ராஹிம் நஹீலி என்று சொல்லக்கூடிய பிற்காலத்தில் வந்த ஒரு சிறந்த ஒரு மார்க்கறிஞர், அவர் அந்த பள்ளிக்குள்ளாக நுழைகின்றார். நுழைந்தால் ஒரு இளைஞரை சுற்றி மக்கள் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவதும் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்பதுமாக இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த இப்ராஹிம் நஹீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கேட்கிறாங்க, இவர் யார் என்பதாக கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த இப்ராஹிம் நஹீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சொல்லப்படுகின்றது, அவர்தான் சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியான்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நஹீலி அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கின்றார். மறுநாள் கூட்டமெல்லாம் இல்லாத இருக்கக்கூடிய நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அருகாமையிலே வருகின்றார். வந்துட்டு சொல்றாரு, யா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இன்னி உஹிப்புல்லாஹு, இன்னி உஹிப்புல்லாஹ், நிச்சயமாக உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்குகின்றேன் அப்படின்னு சொன்னோன்னே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்காகவா? இவர் சொல்றாரு, ஆமா அல்லாஹ்வுக்காக தான். திரும்பவும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்காகவா? ஆமா அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்கிறேன். திரும்பவும் கேட்கிறாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க உண்மையை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக தான் நீங்க நேசிக்கிறீங்களா? ஆம் அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நேரம் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன், யார் அல்லாஹ்வுக்காக நேசம் வைப்பார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது தன்னுடைய நேசத்தை முழுமைப்படுத்துகின்றான் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப ஒருவரை நேசிக்குகின்றோம் என்று சொன்னால், ஒருவரை நண்பராக்குறோம்னு சொன்னா அவர்கிட்ட சொல்லணும், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் அப்படிங்கிறத
வெளிப்படுத்தணும். இப்படி வெளிப்படுத்துறது தான் நாளை மறுமை வரைக்கும் இந்த நட்பு உடையாமல் சிதறாமல் அப்படியே நட்பு நீடித்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவது விஷயம் தஹாது வ தஹாபு, அன்பளிப்பு செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நபித்தோழர்கள் அன்பளிப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பேசக்கூடிய இந்த மிம்பர் ஜும்மா பேசக்கூடிய அந்த மிம்பர் ரொம்ப உடைந்து சேதமாக இருக்குகின்றது. நான் என்னுடைய கைகளால் ஒரு மரத்திலான மிம்பரை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஜும்மாவே என்ன பண்ணாங்க, அந்த மிம்பர்ல ஏறி நின்று ஜும்மாவினுடைய குத்துபாவை மேற்கொண்டார்கள். அதே போன்று பல்வேறு அன்பளிப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு சஹாபியை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும். யார் இந்த சஹாபி? நுஅமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருப்பாரு, கலகலன்னு இருக்கும். அவர் சபையில இருந்தா அந்த சபை கலகல என்பதாக சிரித்த வண்ணமாக இருக்கும், கொஞ்சம் சிரிப்பூட்டக்கூடிய ஒரு சஹாபி. ஆனால் இவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா, எல்லாத்தையும் கேட்பார் ரசூலாட்ட, ரசூலா சொல்வதை எல்லாம் கேட்பார். ஆரம்ப காலத்தினுடைய பழக்கம் இருந்தது அல்லவா, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தினுடைய பழக்கங்கள் சில இவர்கிட்ட இருந்து விட்டு போகல. காலையில ஃபுல்லா ரசூலாட்ட உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்பாரு, நைட்டு போய் தண்ணி அடிச்சுடுவார், நைட்டு போய் மது குடித்து விடுவார். நைட் என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்கள்லாம் அவரை அடிப்பாங்க, 100 கசையடி 80 கசையடி அடிப்பாங்க. திரும்ப காலையில என்ன பண்ணுவாரு, அமைதியா நல்ல பிள்ளையா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்துருவார். இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், இந்த சஹாபிய ஏதாவது பண்ணிடுவோம் யார் ரசூலுல்லாஹ், நாடு கடத்திடுவோம், சொல்றதே கேட்க மாட்டாரு. காலையில் நம்மகிட்ட உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கிறாரு, நைட்டானா போய் தண்ணி அடிச்சிடுறாரு, மது குடித்து விடுகின்றார். இவரை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் என்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார், நானும் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன், அவரை கொஞ்சம் விடுங்க, அவரா மாறுவாரு. காரணம் என்ன தெரியுமா, இந்த சஹாபிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம் சொன்னாங்க, அத்தஹாது தஹாபு, நீங்க நேசிக்கிறீங்கன்னா அன்பளிப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சஹாபி என்ன பண்றாங்க, வேக வேகமா சந்தைக்கு போறாங்க. மார்க்கெட், நம்ம ஊர்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசூக்கு மனாக்காங்கிற ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருந்தாங்க, ஒரு ஹலாலான ஒரு சந்தை. அந்த சந்தையில போறாரு, போகக்கூடிய நேரம் ஒரு கமீஸ், ஒரு நல்ல சட்டை விற்பனை செய்யப்படுகின்றது. இதை பார்க்கிறாரு, அழகா இருக்குது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தால் இன்னும் சூப்பரா இருக்கும்ட்டு என்ன பண்றாரு, அந்த சட்டைக்காரர்கிட்ட போயிட்டு சட்டையை கேட்கிறாரு. அந்த சட்டைக்காரரு ஒரு அமௌண்ட்டை சொல்றாரு, இன்ன விலை, இந்த சட்டைக்கு இன்ன விலை என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த சஹாபி சொல்கின்றார், பணத்தை தர்றேன், என் கூடயே பின்னாடி வான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துட்டு போறார். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நான் ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அன்பளிப்பு செய்ய சொன்னீங்கல்ல, நேசிப்பதாக இருந்தால் அன்பளிப்பு செய்யன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன், இதுதான் என்னுடைய அன்பளிப்பு என்பதாக கொடுக்குகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போட்டு பார்க்கறாங்க, கணக்கச்சிதமாக இருக்குகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமெல்லாம் மலர்ச்சி அடைகின்றது. அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, எப்ப பணத்தை கொடு. கேட்ட உடனே அந்த சஹாபி சொல்றாரு, யார ரசூலுல்லாஹ், பணம் கேட்கிறாரு. யார ரசூலுல்லாஹ், பணம் கேட்கிறாரு. என்ற பணம்லாம் இல்லை, நீங்க அன்பளிப்பு செய்ய சொன்னீங்க, நானே ஒரு திண்ணை தோழர், எனக்கு சாப்பாடும் கிடையாது, இருக்கிறதுக்கு இடமே கிடையாது, நானே பள்ளிவாசல்ல படுத்து கிடக்கேன், நீங்க அன்பளிப்பு செய்ய சொன்னீங்க, என்ற பணம் இல்ல. இவர் பணம் கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ், கொடுத்துங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க, பணத்தை கொடுத்துட்டு இது உன்னுடைய அன்பளிப்பாவே நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப அன்பளிப்பை அதிகமாக வழங்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா,
நண்பன் நமக்கு தருவானான்னு யோசிக்கிறோம், நண்பன் நண்பனுக்கு தர்றதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. போன் அடிக்கிறது, இந்த மச்சான் சம்பளம் வந்துருச்சு, ஹோட்டல் எங்கேயா கூப்பிட்டு போய் ட்ரீட் வைக்க அப்படின்னு கேட்கிறோம். நம்ம என்னைக்கா ட்ரீட் வைக்கிறதுக்கு முன் வந்திருக்கோமா? ஏதாவது ஒரு அன்பளிப்பு, சின்ன அன்பளிப்பாக இருந்தாலும், பெருசா கொடுக்கணும் தேவையில்லை, ஒரு சின்னதை கொடுத்தாலும் அந்த அன்பளிப்பு என்பது நாளை மறுமை நாள் வரைக்கும் அந்த நட்பை சிதற விடாமல், உடைய விடாமல், நாளை மறுமை நாள் வரைக்கும் சேர்க்கக்கூடியதாக இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களினுடைய நட்பை பற்றி இதெல்லாம் சொன்னாங்க. அண்டை வீட்டாரோட நீங்க நட்பா இருக்கணும்னா, நீங்க சாப்பாடு செய்யக்கூடிய அந்த குழம்புல கூட கொஞ்சமா தண்ணியை ஊத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. காரணம், அந்த அன்பளிப்பு தான் என்ன பண்ணும், நாளை நமக்கு நட்பாக வந்து முடியும். ஆனா இன்னைக்கு யாராவது குழம்புல தண்ணியை ஊத்தி கொடுத்துடா, குழம்புல தண்ணியை ஊத்தி கொடுத்துடா, குழம்புல ஒரு நல்ல குழம்பா கொடுக்காம தண்ணி ஊத்தில கொடுத்துருக்கான் அப்படின்னு என்ன பண்றோம், இன்னைக்கு பேசுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று மூன்றாவது விஷயம், ஒரு நட்பு உடையாமல் சிதறாமல் இருக்கணும்னா ஒரு நண்பன் மீது எப்பயுமே நல்லெண்ணம் கொள்ளணும். இன்னைக்கு என்ன பண்றோம், ஏதாவது சின்ன சண்டை வந்துடும், சின்ன பிரச்சனை, ஏதாவது அவங்களுடைய வியாபாரத்துல பார்ட்னரா இருப்பாங்க, சின்ன பிரச்சனை ஆயிரும். அவர் ஏதாவது ஒரு நினைப்புல வந்துட்டு இருப்பார், எதிர்த்தாக்கல இவர் சலாம் சொல்லுவார், அவர் பதில் சலாம் சொல்ல மாட்டாரு. அந்த நேரத்துல நினைப்பாரு, எவ்வளவு திமிரு, எவ்வளவு திமிரு, இவ்வளவு காலமா நம்ம கூடயே தெரிஞ்சான், இன்னைக்கு சலாம் சொல்றோம், சலாம் சொல்லாம போறானே, இருக்கட்டும் ஒரு நாள் வச்சுக்குவோம் அப்படின்னு என்ன பண்றோம். இன்னைக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு எதிராக நல்லெண்ணத்தை விட்டு விட்டு அவங்க மீது தீய எண்ணங்களை கொள்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நண்பனை நாம் நட்பிலே வைக்கணும்னா அவன் மேல ஒரு காரணம் இருக்குது. ஒருத்தர் சலாம் சொல்றோம், பதில் சலாம் சொல்லாம போறாருன்னா நம்ம யோசிக்கணும், 99 காரணங்களை யோசிக்கணும். அவனுக்கு ஏதாவது கவலை இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு நினைப்புல போறான் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் என்பதாக நாம் அவர் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நல்லெண்ணம் தான் நாளைக்கு இந்த நட்புகள் உடையாமல் சிதறாமல் இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு கோடாக இருக்கின்றது. முதல் விஷயம், நல்ல நம்முடைய அன்பை, நம்முடைய நட்பை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நம்முடைய நட்பை அதிகமாக வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அன்பளிப்பை கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நாம் அந்த நட்பிற்கு நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அதே போன்று நாளை மறுமையிலே நரகவாசிகள் சொல்லுவார்களாம், வமா அதுராகமா சகர், நீங்க சக்கர்னு நரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய நேரம் அந்த மக்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் நல்ல நண்பர்களோடு இல்லை, அதன் காரணமாக வலம் நக்கு நலம் நலம் வலம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவர்களாக இல்லை, எங்களோடு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் பொழுதை வீணடித்துக் கொண்டிருந்தோம், அதன் காரணமாக நாங்கள் நரகத்திற்குள்ளாக வந்துவிட்டோம் என்பதாக அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவோ விஷயங்களை நம்ம தேடி தேடி ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். ஒரு போன் வாங்கினா நல்ல பிராண்டடான்னு பார்க்கிறோம், ஒரு டிவி வாங்கினா நல்ல பிராண்டடான்னு பார்க்கிறோம். அதே போன்று ஒரு நல்ல நண்பன், காலத்துக்கு உழைக்கக்கூடிய நண்பன். இந்த போனே ஒரு 7 வருஷம் வருமா, ஒரு டிவி ஒரு 10 வருஷம் வருமா, அதுக்கே ஒரு பிராண்டட் பார்க்கிறோம்னா ஒரு நல்ல நண்பன் மறுமை நாள் வரைக்கும் தொடரக்கூடியவனாக இருக்குகின்றான். அப்படிப்பட்ட நண்பனை நாம் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல நண்பனா, நல்ல ஒழுக்கமுடையவனா, நல்ல ஈமான்தாரியா என்பதாக பார்த்து பழக வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்கள் நாளைக்கு மறுமையிலும் நமக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நட்பிலே ஈடுபட்டு நல்ல நண்பர்களோடு சேர்ந்து இந்த உலகத்திலும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நாளை சொர்க்கத்திற்கும் நுழையக்கூடிய மனிதர்களாக வாழ அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.